ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நானுங்க பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, நலவாரியத்தில் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே ரினியூவல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரினியூவல் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரே நாளில் பார்த்தீங்க அப்படின்னா ரினியூவல் ஆனதுக்கு அப்புறம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அந்த அட்டையை அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நம்ம ரியல் டைமாக பார்க்க போகிறோம். ஸோ எப்போ நம்ம அப்ளை பண்ணுறோம், எப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார்டு எடுக்கிறோம் அப்படிங்கிறது டேட்டு முதல் கொண்டு டைம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரியல் டைமாக பார்க்க போகிறோம். ஸோ இது மிக மிக ஒரு முக்கியமான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நலவாரியத்தில் லேப்ஸ் ஆயிடுச்சு, ஸோ நான் ரினியூவல் பண்ணுற டேட்டை விட்டுட்டு ஒரு 4-5 மாதம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. எப்படி ரினியூவல் பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ரினியூவல் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்போம். பட் இருந்தாலும் இந்த வீடியோவுக்கும் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரினியூவல் பண்ணியாச்சு. ரினியூவல் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பு எண் வரும். அந்த குறிப்பு எண்ணை வச்சுட்டு நம்ம எப்படி நம்மளோட ஸ்டேட்டஸ், அதாவது நலவாரியத்தில் நம்ம ரினியூவல் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரினியூவல் பண்ணதுக்கான அந்த அக்னாலஜ்மெண்ட்டை வச்சுட்டு எப்படி நம்ம செக் பண்ணுறது ஸ்டேட்டஸை, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, நமக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்குறது. அதுபோக அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன மெசேஜ் வரும், ஸோ அந்த மெசேஜ் வச்சுட்டு நம்ம எப்படி கார்டு டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கான பாஸ்வேர்டு எங்கேருந்து எடுக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நலவாரியத்தில் ஏதாவது ரினியூவல் பண்ணணும் ஆன்லைன் மூலமாக அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கை இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எப்படி நலவாரியத்தில் ரினியூவல் பண்ணுறது ப்ளஸ் நாங்களும் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அமைப்புச்சாரா தொழிலாளர் நலவாரியமாக இருக்கட்டும், உடல் உழைப்பு தொழிலாளர் நலவாரியம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கட்டுமான தொழிலாளர் நலவாரியம், இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகையான நலவாரியங்களில் தமிழகத்தில் இருக்குது. ஸோ அந்த நலவாரியத்தில் நீங்கள் இணைந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கிளைம் பண்ணுறது முதற்கொண்டு எல்லாமே நம்ம சேனலில் வீடியோவும் போட்டிருப்போம். பிளேலிஸ்ட் போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ எப்படி நலவாரியத்தில் உதவித்தொகை வாங்குறது, எப்படி ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறது, என்ன மாதிரி உதவித்தொகையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அதில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரினியூவல் பண்ணுறது, அதாவது ஆன்லைன் மூலமாக எப்படி நம்ம நலவாரி அட்டையை புதுப்பிக்கிறது, புதுப்பித்ததுக்கப்புறம் எப்படியெல்லாம் மெசேஜ் வரும், ஸோ நம்ம புதுப்பிச்சு முடிச்சதுக்கப்புறம் எப்படி கார்டு டவுன்லோட் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக ரினியூவல் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ அதை எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ கடைசியில் கொடுக்குறேன். ஸோ சப்மிட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 10 நான் சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, எங்களுடன் பதிவு செய்ததுக்கு நன்றி, உங்கள் புதுப்பித்தல் விண்ணப்ப எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்ப எண் வந்திருக்கும். விண்ணப்பம் ஒப்புதல் அல்லது நிராகரிப்பு தொடர்பான நிலை உங்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஜனவரி 10 அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் 5 மணிக்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ 5 மணிக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இது ஜனவரி 10. ஸோ 11 அடுத்த நாள் சாட்டர்டே பார்த்திங்க அப்படின்னா புதுப்பிப்பதற்கான உங்கள் விண்ணப்பம் ஒப்பளிப்பு செய்யப்பட்டுள்ளது, உங்கள் பதிவு எண் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நலவாரிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். உங்கள் கணக்குகளுக்கு உள்நுழைய பின்வரும் இணைப்பை பயன்படுத்தவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. உங்களோட பயனாளர் பெயர், அதாவது பயனாளர் பெயர் அப்படின்னா உங்கள் நலவாரி அட்டையோட நம்பரு, அது போக பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த நலவாரியம் அட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விண்ணப்பிச்சதுலேருந்து 10 மணி நேரத்துக்குள்ளே நமக்கு வந்து ஒப்புதல் அளிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் எல்லாமே சப்மிட் பண்ணினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வித்தின் 10 ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நலவாரிய அட்டையை ரினியூவல் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு லேப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே ஒரு 5 மாதம் 6 மாதம் இந்த மாதிரி எவ்வளோ நாள் லேப்ஸ் ஆயிருந்தது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆன்லைன் மூலமாக ஈஸியாக நீங்கள் புதுப்பிச்சிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து எப்படி நம்ம இதெல்லாம் செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நீங்கள் இந்த வெப்சைட் வந்துருங்க, tnuwwb.tn.gov.in அப்படிங்கிற அஃபீஷியல் பேஜுக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் விண்ணப்பத்தின் நிலை, ஸோ விண்ணப்பத்தின் நிலை நான் செக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி விண்ணப்பிச்சாச்சு, அப்போ ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்திருக்கும். அந்த நம்பரை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த நம்பரை நம்ம இங்கே என்டர் பண்ணணும். ஸோ அந்த நம்பர் நம்ம இங்கே என்டர் பண்ணதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதுக்கும் கீழேயே நம்மளோட மொபைல் நம்பர் ஆல்ரெடி நம்ம நலவாரியத்துக்கு கொடுத்துருப்போம். அந்த மொபைல் நம்பரை இங்கே என்டர் பண்ணணும். ஸோ நான் அந்த மொபைல் நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்தாச்சு. கீழே ஒரு கேப்சா குறியீடு இருக்குது. அந்த கேப்சா குறியீடும் பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணணும். கொடுத்துட்டு சர்ச் அப்படின்னு இருக்குது, நான் சர்ச் கொடுத்துட்றேன். சர்ச் கொடுத்தும் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராப் டவுன் வரேன். அப்படியே ட்ராப் டவுன் வந்ததும் பாருங்கள். ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் நம்பரு, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நேமு, போர்டு என்ன போர்டோ, அதாவது
தமிழ்நாடு கைத்தறி மற்றும் கைத்தறி பட்டு நெய்யும் தொழில், அதை பார்த்தீங்கன்னா அந்த போர்டு, அந்த நலவாரியும் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்ளிகேஷன் டைப்பு போர்டு ரினியூவல், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸு, அதாவது நம்ம எப்போ சப்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். 10/1/2025 அன்றைக்கி நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் டைம் ரினியூவலுக்கு, அதாவது அப்ளை பண்ணியாச்சு. ஓகேங்களா? அப்படியே ட்ராப் டவுன் வரேன். ட்ராப் டவுன் வந்தது 11ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 11/1/2025 அவங்க ஃபார்வேர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே 11/1/2025 அன்றைக்கி அப்ரூவ்டும் பண்ணிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி அப்ரூவ்டும் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில், அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மணி நேரத்துலேயே நமக்கு வந்து நலவாரியத்தில் ஆன்லைன் மூலமாகவே ரினியூவலும் பண்ணியாச்சு. இதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மெசேஜ் வரும். நம்ம ஆல்ரெடியே சொன்ன மாதிரி தான். ஸோ மொபைலுக்கு நமக்கு அடுத்த நாளே வந்து மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜை நான் உங்கள்கிட்ட ஷோ பண்ணேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நலவாரிய கார்டு நம்பர் இருக்கும், அது போக ஒரு பாஸ்வேர்டு அவங்களே ஒன்று அனுப்பிச்சிருப்பாங்க. முகப்பு பக்கத்துக்கு வந்துட்டேன். இதில் ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ட்ராப் டவுன் வரேன். இதில் பார்த்தீங்கன்னா உள்நுழை அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராப் டவுன் வந்தீங்கன்னா இங்கே நம்மளோட நலவாரி அட்டை நம்பர் இங்கே கொடுக்கணும். நான் அதை கொடுத்துக்கிறேன். அந்த நம்பர் கொடுத்துட்டேன். நமக்கு மெசேஜ் வந்து அதே கடவுச்சொல், அதாவது பாஸ்வேர்டு நம்ம கொடுக்கணும். பாஸ்வேர்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரினியூவல் ஆனதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ்லேயே பாஸ்வேர்டு வந்து நமக்கு வந்துடும் மொபைல் மூலமாகவே. ஸோ அந்த பாஸ்வேர்டு நான் இங்கே என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உள்நுழை அப்படின்னு இருக்குது, அதை ஓகே கொடுத்துட்றேன். அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேஜும் ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது நம்ம உள்ளே லாகின் பண்ணி உள்ளே போயாச்சு. இதில் பாருங்கள் போர்டு ரிஜிஸ்ட்ரேஷன், கிளைமு, ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்குது. போர்டு ரினியூவல், ஒரு டைம் போர்டு ரினியூவல் நம்ம பண்ணியாச்சு. ஸோ இங்கே மேலே பாருங்கள் ஐடி கார்டு அப்படின்னு இருக்கும், இதை டவுன்லோட் அப்படின்னு இருக்கும், டவுன்லோட் கொடுத்துட்றேன். டவுன்லோட் கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கார்டு, அடையாள அட்டை, தொழிலாளர் துறை, தமிழ்நாடு அமைப்புச்சாரா தொழிலாளர் நலவாரியம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பதிவு எண், தொழிலாளியின் பெயர், பிறந்த தேதி, கணவரார் தந்தை பெயர், சமூகம், பதிவு செய்யப்பட்ட தேதி, அடுத்த இறுதியாக புதுப்பித்த தேதி எப்போ நம்ம புதுப்பித்தோம், அடுத்த புதுப்பித்தல் தேதி எப்போ, வாரியம் எந்த வாரியம், வேலையின் இயல்பு, நியமனதாரர் அதாவது நாமினி, முகவரி, இது எல்லாமே இருக்குது. தொழிலாளரோட கையொப்பம் இருக்கும், அலுவலர் அதாவது நமக்கு வெரிஃபை பண்ண ஆஃபீஸரோட கையெழுத்து இருக்கும். ஸோ இந்த அட்டையை வச்சுட்டு நம்ம கார்டாக கூட மேக் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நலவாரியம் அட்டை வச்சுருப்போம். அந்த அட்டையில் இதை பிரிண்ட் அவுட் எடுத்து பின்னாடி பின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பின் பண்ணிட்டோம் அப்படின்னால இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆன்லைன் மூலமாக நம்ம நலவாரியத்தில் ரினியூவல் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில், அல்லது புதுசாக எடுத்தோம் அப்படின்னாலுமே இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒயிட் ஷீட்டில் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஆன்லைன் மூலமாகவே ரினியூவல் பண்ணி ஒரே நாளில் நம்ம நலவாரிய அட்டையை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்த்தோம். ஸோ உங்களுக்கும் நலவாரியத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்குது, நலவாரியத்தில் ரினியூவல் பண்ண முடியல, புதுசாக ரிஜிஸ்டர் பண்ண முடியல அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்மளும் பண்ணித்தருவோம். சரிங்களா? 4th ஆப்ஷனாக இருக்குது புதுப்பித்தல் அப்படின்னு சொல்லிட்டு ரினியூவல், அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது நலவாரிய அட்டையில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் ப்ளஸ் நீங்கள் ஆல்ரெடியே பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ உங்களோட நலவாரிய அட்டையோட அந்த மொபைல் நம்பர் நீங்கள் இங்கே என்டர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணிக்கிறேன். அதை கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சரியாக உள்ளிட்டீர்களா அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்துட்டு இங்கே கைபேசி எண் அப்படின்னு இருக்கும், உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபியை பெற அப்படின்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ, அதாவது நலவாரியத்தில், ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இதோட ஹோம் பேஜுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து ரினியூவல் பண்ணுறது எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். உங்களோட ஆதார் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும், உங்களோட நாமினி யாரோ அவங்களோட ஆதார் கார்டு ஸ்கேன் பண்ணி வைக்கணும், உங்களோட பேங்க் டீட்டெயில் ஸ்கேன் பண்ணி வைக்கணும், அது போக பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி வைக்கணும், உங்களோட சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணி வைக்கணும், அதுக்கப்புறம் உங்களோட நலவாரி அட்டையை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்கேன் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு பக்கமாக வரப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரப்போ நம்ம அதை லாஸ்ட்டாக வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசி ஸ்டெப், அதாவது ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை லாஸ்ட்டாக வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். சரிங்களா? ஸோ கேப்சர் பண்ணணும். கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நம்ம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து சப்மிட் ஆகிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதோட நிலவரம் எப்படி, அதாவது நம்ம ரினியூவல் பண்ணி முடிச்சிட்டோம், ரினியூவல் பண்ணதுக்கப்புறம் அதை அப்ரூவல் பண்ணாங்களா ரிஜெக்ட் பண்ணாங்களா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும். அந்த நம்பரை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அதே நான் கடைசியில் எப்படி வந்து இதோட ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறது, ரினியூவல் பண்ணிட்டோம் பட் இருந்தாலும் அதோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு எல்லாமே பார்க்கலாம். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒன்றா புரியும். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விண்ணப்ப படிவத்தில் வந்தாச்சு. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபெஜ்ஜாக இருக்கும். ஸோ அப்படியே ட்ராப் டவுன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு, அதாவது நம்மளோட நலவாரி கார்டு வந்து இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் நான் அதை வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன்.
அதுக்கு கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் இருக்கும். ஸோ ரினிவல் டேட் எப்போ அப்படின்னா அந்த டேட் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு வந்து ரினிவல் ஆகி முடிஞ்சிருச்சு, அதாவது ரினிவல் டேட்டை தாண்டி போயிருச்சு, 1 or 2 months போயிருச்சு அப்படின்னாலுமே அந்த டேட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணாத இருக்காதீங்க. எந்த ஒரு டேட்டாக இருந்தாலும் ப்ரீவியஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ என்னோடதே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் அக்டோபர்லேயே முடிஞ்சு நான் இப்போ ஜனவரியில் வந்து அதை ரினியூவல் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ நான் அந்த டேட் வந்து கொடுத்துட்டேன். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த ஒர்க்கர் வந்திருக்கும். அதை நான் தமிழில் பக்கத்துலேயே கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கிறது தான். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் நேமோ அல்லது ஃபாதர் நேம் இருக்கும், அதையும் கொடுத்துக்குங்க. ஸோ அதையும் நீங்கள் தமிழில் கொடுத்துக்குங்க. ஏன்னா சிலது பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் வந்து ஃபெட்ஜ் ஆகாமல் இருக்கும். ஆல்ரெடி நம்ம டைரெக்டாக போயிட்டு நலவாரியத்தில் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் மூலமாக பண்ண போகிறோம். அதனால சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வராமல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டைரெக்டாக வந்து அதில் கொடுத்துங்க. தொழிலாளியின் பெயர், அதேமாதிரி தந்தை அல்லது கணவரின் பெயர் நீங்கள் அதையும் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீழே வந்ததும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வயதுக்கான சான்றிதழ் வந்து கேட்குறாங்க. மேலே மொபைல் நம்பர் இது எல்லாமே இருக்கும். ஸோ மேலே ஜெண்டர் அதையும் நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க. தேர்ந்தெடுத்ததும் பார்த்தீங்கன்னா மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுத்துங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரூஃப் வந்து கொடுக்கணும். ஆதார் கார்டு கொடுக்கக்கூடாது. ஸ்கூல் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்துங்க. ஸ்கூல் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதையும் வந்து அப்லோட் பண்ணிங்க. அப்படியே ட்ராப் டவுன் வந்து மதம் கொடுத்துங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி கொடுத்துங்க. திருமண நிலை மேரிடா அன்மேரிடான்னு கொடுத்துங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை விவரம், புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பத்துள்ளரா அல்லது ஆல்ரெடி குடும்ப அட்டை இருக்குது அப்படின்னா ரெண்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துங்க. குடும்ப அட்டை கம்பல்சரி இருக்கணும். குடும்ப அட்டை வைத்துள்ளீரானா ஆம்னு கொடுத்துட்டு கீழே குடும்ப அட்டை நம்பர் கொடுக்கணும். அதே மாதிரி குடும்ப அட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ குடும்ப அட்டை நான் ஆல்ரெடி வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். குடும்ப அட்டை கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட்னு இருக்குது, நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ மொத்தம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 ஸ்டெப் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி அட்ரஸ் வந்து நம்மளது இருக்கும். அந்த அட்ரஸை நம்ம வந்து ஜஸ்ட் வெரிஃபை தான் பண்ணுறோம். சப்போஸ் ஏதாவது கொடுக்கல அப்படின்னா நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள், மேலே நம்ம தனிப்பட்ட விவரங்கள் கொடுத்தாச்சு, அட்ரஸும் கொடுத்தாச்சு. இப்போ வேலை விவரங்கள் கொடுக்குறோம். வேலை விவரங்கள் அப்படின்றது வேலையின் இயல்பு. நம்ம ஆல்ரெடி என்ன நலவாரியத்தில் இணைஞ்சோமோ அந்த நலவாரியம் அங்கே செலக்ட் ஆகிருக்கும். அதுக்கு கீழே எத்தனை வருஷம் நம்ம வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் நான் இதுக்கு முன்னாடி ரினியூவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் 10 வருஷம் கொடுத்துருந்தேன், இப்போ 15 வருஷம் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கொடுத்தது அதுக்கு அடுத்த ஸ்டெப் போகும். சரிங்களா? ஸோ அடுத்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம் ஒரு பேங்க், அந்த பேங்க் டீட்டெயில்ஸே கொடுக்கலாம். அல்லது சப்போஸ் நீங்கள் புது பேங்க் டீட்டெயில்ஸாக கொடுக்கணும்னா புது பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ பேங்க் நேம், அதாவது வங்கியின் பெயர் கொடுக்கணும். அதே மாதிரி வங்கியோட கிளை கொடுக்கணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும். அக்கௌண்ட் நம்பரை மறுபடியும் ரீஎன்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுக்கணும். அதுக்கப்புறம் MICR கோடு அப்படின்னு இருக்கும். இது எல்லாமே பாஸ்புக்கில் இருக்கும், நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நான் எல்லா டீட்டெயிலுமே வந்து இப்போ ஃபெச் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ 1 by 1 நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. அக்கௌண்ட் நம்பரில் கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? கொடுத்துட்டு மறுபடியும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் IFSC MICR இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே உங்களோட பாஸ்புக்கு ஃப்ரண்ட் பேஜை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிங்க. ஏதாவது உதவித்தொகை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாஸ்புக்கில் தான் வந்து பணம் செலுத்துவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாமே கொடுத்துங்க. கொடுத்தது IFSC எல்லாம் வெரிஃபை பண்ணிங்க. அந்த IFSC தானா? சப்போஸ் பாஸ்புக்கில் IFSC இல்லைன்னா நீங்கள் புது பாஸ்புக் அவங்கள்ட்ட போயிட்டு பேங்க்கில் கொடுத்து IFSC கோடு இல்லை, MICR கோடு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாலே அவங்களே வந்து புது பாஸ்புக்கில் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ கீழே நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்டெப் என்னென்னா அதர் டீட்டெயில்ஸ். அதாவது இந்த டீட்டெயில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி நாமினி கொடுக்கணும். அதே மாதிரி ஃபோட்டோ வந்து கரண்ட் ஃபோட்டோ இருக்கணும், அப்லோட் பண்ணணும். இது எல்லாமே இருக்குது. ஸோ மேலே பாருங்கள், ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஸோ அந்த ரேஷன் கார்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் ஒன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே கார்னரில் ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், ப்ளஸ் பாக்ஸு. அந்த ப்ளஸ் பாக்ஸை கொடுத்து ஒவ்வொருத்தராக வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த்து, அதே மாதிரி என்ன ரிலேஷன் அவங்க, அதே மாதிரி மெரிட்டல் ஸ்டேட்டஸ், திருமணமான நிலை, இது எல்லாமே கொடுக்கணும். ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும், அந்த ரேஷன் கார்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர் தான் நீங்கள் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? இது என்ன உறவு முறை கொடுத்துக்கணும். ஹஸ்பண்ட் கொடுத்துக்கணும். குழந்தைங்க மகன்னா சன் கொடுத்துக்கணும். இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கணும். அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி வேலை செய்கிறார்களா அப்படின்னா எஸ் கொடுங்க, நோ கொடுத்துங்க. அதுக்கு கீழே நாமினி. ஸோ மேலே கொடுத்த டீட்டெயிலில் யாராவது நீங்கள் 18 வயதுக்கு மேலானவங்கள நாமினியாக கொடுக்குறீங்களா அப்படின்னா அந்த நாமினி வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கணும். ஸோ நாமினி என்டர் பண்ணிட்டு அவங்களோட டோர் நம்பரு, அதே மாதிரி அட்ரஸ் ஃபர்ஸ்ட் லைனு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, ஸோ இது எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தாலுகா கொடுத்துக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
அவங்களோட வில்லேஜ் கொடுத்துக்கணும். வில்லேஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பு, அதாவது அவங்க உறவுமுறை ஹஸ்பண்டா அல்லது அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒய்ஃபா அல்லது ஃபாதரா அது மாதிரி கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் எக்ஸாக்டாக நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட், அதாவது இந்த நாமினி வந்து 100% உரிமை உள்ளவங்க அப்படின்னா அந்த 100% நீங்கள் அங்கே வந்து கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து நான் எக்ஸாக்டாக கொடுத்துக்கிற பாருங்க. இப்போ டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நான் சொன்ன மாதிரியே பர்சன்டேஜ் வந்து 100% கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட், ஆவணம் வந்து கொடுக்கணும். அதாவது யாரை நாமினியாக போடுறீங்களோ அவங்களோட டாக்குமெண்ட்டு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் தொழிலாளியோட புகைப்படம், ஸோ அவங்களோட லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோவே அப்லோட் பண்ணும். சிக்னேச்சர் கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா இது வந்து முழுக்க அவங்கள லைவாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். சரிங்களா? ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா பக்கத்தில் கீழே பாருங்கள் டேக் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். அந்த டேக் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட்லேயே அவங்களோட ஃபோட்டோ வந்து அப்பியர் ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து கம்பல்சரி நீங்கள் லைவ் லொக்கேஷனில் லைவாக எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரினியூவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். டேக் ஃபோட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் க்ரீன் கலர் செக் பாக்ஸ் இருக்குது, டேக் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பக்கம் ரைட் சைட்லேயும் ஃபோட்டோ வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் அப்படின்னு இருக்கும். இங்கே பாருங்கள் சப்மிட் அப்படின்னு இருக்கும், நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிவ்யூ ஓப்பன் ஆகும். அதாவது இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ பேஜ். இந்த ப்ரிவ்யூ பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இதுக்கும் கீழே 2 செக் பாக்ஸ் இருக்கும், டிக்ளரேஷன். இந்த 2 செக் பாக்ஸையும் ஓகே கொடுத்து சப்மிட் கொடுத்துட்றேன். சப்மிட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ உங்கள் புதுப்பித்தல் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா என தொடர்ந்து தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரினியூவல் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த குறிப்பு நம்பர், அதாவது அக்னாலஜ்மெண்ட் நம்பரும் நம்ம எடுத்தாச்சு. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேம் இந்த ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. ஹோம் பேஜில் செகண்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ரினியூவலில் 4th ஆப்ஷனாக இருந்தது. இப்போ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பத்தின் நிலை ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதை ஓகே கொடுத்துட்றேன். அதை ஓகே கொடுத்தது அப்படியே ட்ராப் டவுன் வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், அதாவது விண்ணப்பத்தின் நிலை அறிய உங்களோட விண்ணப்ப எண், அதாவது நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விண்ணப்ப எண் வந்திருக்கும் க்ரீன் கலரில், அதாவது நம்ம லாஸ்ட்டாக சப்மிட் கொடுத்துருப்போம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு விண்ணப்பத்தின் நிலை வந்திருக்கும். அந்த விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா TNUWWB இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பர் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் அந்த நம்பர் நோட் பண்ணி வைக்க சொல்லி. ஸோ நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. நோட் பண்ணி வச்சது அதுக்கு நான் என்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருமோ அந்த நம்பரை இங்கே என்டர் பண்ணணும். ஸோ நான் இப்போ மேலே அந்த நம்பர், அதாவது விண்ணப்ப நம்பரை என்டர் பண்ணிவிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது ரெண்டுமே என்டர் பண்ணியாச்சு. கீழே ஒரு கேப்சா குறியீடு இருக்குது. அந்த கேப்சா குறியீடை கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிடுங்க. ஸோ நான் இப்போது அந்த கேப்சா குறியீடு நான் என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்டு கீழே சர்ச் அப்படின்னு இருக்குது, அதை ஓகே கொடுத்துட்றேன். அதை ஓகே கொடுத்து அப்படியே ட்ராப் டவுன் வரேன். ட்ராப் டவுன் வந்ததும் பாருங்கள் அப்ளிகேஷன் நம்பர், நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர் வந்துருச்சு. ரினியூவலுக்கான அப்ளிகேஷன் நம்பர், அப்ளிகேண்ட் நேம், யாருக்காக அப்ளை பண்ணுமோ அவங்க பேர், போர்டு என்ன போர்டோ, அதாவது அவங்க கட்டுமான தொழிலாளரா, அமைப்புச்சாரா தொழிலாளரா அல்லது கைத்தறி மற்றும் கைத்தறி பட்டு நெய்யும் தொழிலாளரா. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டைப்பு போர்டு, அதாவது ரினியூவலுக்காக நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்ன டேட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ரிமார்க்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ரினியூவல் சப்மிட்டட் அப்படின்னு இருக்குது. ஸ்டேட்டஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம்.